சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள் விசுவாவசு வருடத்தினுடைய பலன்களை 12 ராசிக்கு காணவிருக்கிறோம். தமிழ் மாதங்கள் மொத்தம் 60. அந்த வரிசையில் 39வது வருடமாக இந்த விசுவாவசு வருடம் வருது. இந்த விசுவாசு வருடம் எப்படி இருக்கும் பொதுவாக அப்படின்னு பஞ்சாங்கத்தில் சொல்லும்பொழுது நிறைய நன்மையும் தீமையும் பலன்களாக தராங்க. இந்த விசுவாவசு வருடத்துடைய ஆரம்ப மாதமே சித்திரை மாதமாக இருக்கும். கோடை மழை நன்கு பொழியும். காய்கறிகள் எல்லாம் நல்லா விளைஞ்சாலுமே விலைவாசி ஏறும்னு சொல்கிறாங்க. தங்கம் வெள்ளி விலைகள் மேலும் ஏறும். பங்கு வர்த்த விலைகள் கட்டுக்குள் இருக்கும். விவசாயம் செழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வருடம் விரயம் கம்மியாக இருக்குது. அதனால் எல்லாருக்கிட்டேயும் சேமிப்புகள் அதிகமாகும். இவ்வருடத்தில் மருத்துவ செலவுகள் அதிகமாகும். ஏன்னா அனாரோக்கியத்தோட அளவு ஜாஸ்தியாக இருக்குது. ஆரோக்கியத்தை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எப்போவுமே சனிலாம் மீனத்துக்கு வரும்பொழுது உடல் ஆரோக்கியத்தில் டைஜஷன் பிரச்சனை, முழங்கால் மூட்டு வலி, ஏற்கனவே சொன்ன மாதிரி செரிமான கோளாறு, இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவில் நிறைய நல்லெண்ணெய் எடுத்துக்கொள்வது, உடலில் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொள்வது, கழிவு முதல்ல வெளியே போகுதா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடணும். அதே போல் கொள்ளு, நான் சொன்ன மாதிரி நல்லெண்ணெய்லாம் சமையலில் சேர்த்துக்குவது, இயற்கை காய்கறி உணவுகளை அதிகம் சாப்பிடுவது, புரோட்டீன் நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். இந்த வருடப்பிறப்பின் ஆரம்பத்தில் என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருக்குதுன்னு அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கு மேஷத்தில் சூரிய பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய் பகவானும், கன்னியில் கேது பகவானும், புதன் சனி சுக்கிரன் ராகு இவங்க எல்லாம் மீனத்தில் உதயமாகறாங்க. இந்த கோள்களின் கோச்சார நகர்வு எப்படிப்பட்ட பலன்களை தரவிருக்குது அப்படின்றத நம்ம அந்த பதிவில் காணவிருக்கிறோம். தனித்தனி பதிவுகளாக தரவிருக்கிறோம். அன்பர்கள் இது சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாட்டு முறைகளையும் வாழ்வியல் பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை மிக சிறப்பாக கடந்து வந்துடலாம். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்திற்கான புத்தாண்டு பலன்களை காணவிருக்கிறோம். இது 8ஆம் இடம் கால சக்கரத்தின் மறைபொருளை சொல்லக்கூடியது. யார் மனசுல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தூக்கம் வராது. அப்பேற்பட்ட விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி விலகியதே மிகப்பெரிய ஒரு ஏற்றம், மாற்றம்லாம் காணப்படும். வெளியூர் வேலை வாய்ப்பு, வெளியூருக்கு தொழிலுக்காக ஒரு பயணம் பண்ணுவது, இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் நிறைய கவனம் எடுத்துக்கணும். விரயம் கண்டிப்படியாக உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளணும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது, வீட்டு உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது, ஒரு வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாம் ஏற்படுத்தி கொள்வது, வீடு கட்டுவது, இதுக்கெல்லாம் லோன் போடுவது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பண வருவாய் உண்டு. வாக்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க கமிட்மெண்ட்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 2-5 கூடையவர் இப்போ 8க்கு போயிட்டார். அப்போ எல்லாருக்கும் உதவி பண்ணுறேன். ஏன்னா இப்போ பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களை சார்ந்து இருக்கிறவங்க ஒரு டிபெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். போனால் நம்ம தம்பிக்கிட்ட கிடைக்கும், அக்கா நினைக்கும் தம்பிக்கிட்ட கிடைக்கணும், அண்ணன் கிடைப்பாரு, தம்பி போனால் கொடுப்பான்னு, ஒய்ஃப் நம்ம வீட்டுக்காரர்கிட்ட இதை கேட்டு வாங்கலான்னு, பசங்க அப்பா கிட்டே இந்த வருஷம் இதை டார்கெட்டே வச்சு ஆகணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அவங்கக்கிட்ட. ஆனால் ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும். நான் ஒரு ஆளே நான் எவ்வளோதான் சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி ஆகிடும். நிறைய காரியங்கள் தடை தாமதங்களை தாண்டி நடக்கணும். உங்களுடைய எஃபர்ட் அதிகமாக இருக்கணும். உங்களை அப்கிரேட் பண்ணிக்கணும். உங்களை அப்டேட்டு, உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி கடந்து வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். விருச்சகம் என்றைக்குமே ஒரு பொறுமையும் ஒரு நிதானத்தையும் கிடைக்க முடியாது. கேது ப்ராம்ப்டாக இருக்கிற இடம். அப்போ எது மேலேயுமே பற்று வைக்காம உங்களுடைய செயலை சிந்தனை கலங்காமல் ஒரு டவுட் இல்லாமல் உங்கள் செயல்பாடுகளை போடும்போது உங்களுக்கு ரொம்ப அனைத்து விதமான பலன்களும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் முயற்சி, உங்களுடைய செயல்பாடு இதெல்லாம் ரொம்ப அதிகப்படுத்தணும். இந்த காலகட்டம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் ஆளாயிடக்கூடாது. என்னடா நம்ம நினச்ச காரியம் நடக்கலையே, நம்ம ஒன்று நினச்சோம் அது ஒரு நடக்குது என்ற அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் போட்டிங்கன்னா நடப்பவையாகவும் நன்மைக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். தொழிலில் ரொம்ப ஒரு அலைச்சல் திருச்சல், வேலை பலு, தொழிலில் மேலதிகாரி, உடன் பணிபுரிபவர்கள் இத்தனை பேரையும் அனுசரித்து செல்வதே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும்.
ஒரு கெடுபடியாக இருக்கும். யாரை தான் சமாளிக்கிறது? இங்கே வந்து ஹையர் அத்தாரிட்டியை பண்ணிட்டு வந்தால் நம்மளுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க சரியாக பண்ணியிருக்க மாட்டோம். இப்படி வேலை சார்ந்த பல நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது வரும். அதையெல்லாம் கடந்து வருவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை இந்த காலகட்டம் வந்து ஒரு பணம், நகை, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனம். இல்லை வெளியூருக்கு எங்கேயானா போகிறோம்னாலும் அதெல்லாம் வந்து ஒரு பத்திரப்படுத்தி வச்சுட்டு போகணும். களவு போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. செலவுக்கேற்ற பணம் வரும். செலவுக்கே பணம் வரலன்னு போன காலங்களில் சொன்னது போய் செலவுக்கேற்ற பணம் வரும். இந்த விரயத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு பொருள் விரயத்தை கட்டுப்படுத்தணும்னா உங்கள் உடல் விரயத்தையும் உங்களுடைய மைண்டு இது பண்ணுறதையும் இன்னும் கொஞ்சம் கூட்டணும். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பில் நீங்கள் ஸ்டிக் ஆகுறீங்களோ, தேவையில்லாத வம்பு வழக்கு வியாஜியங்களில் ஈடுபடாமல், ஏன்னா எல்லாத்துக்கும் நீங்களே காரணமாயிடுவீங்க இந்த காலகட்டம். அதெல்லாம் வந்து நீங்கள் விட்டுட்டு உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பில் ஆக்கப்பூர்வமான வேலைகளில் செய்ய போகுது. இந்த குரு பயிற்சியை ஒரு சுபவிரயமாக ஆக்கி ஒரு பொருளாதார ஒரு வரவையும் பெற்று நம்ம சுகஸ்தானத்தையும் சிறப்பாக்கி கொள்ளலாம். 4ஆம் இடம் தான் நம்ம வந்து வண்டி வாகனத்தை தாண்டி நீ மனதளவில் சுகமாக இருக்கிறியான்னு. அப்போ தாய் வழி உறவுகளுடன் இந்த பிணக்குகள்லாம் நீங்கி அவங்களோட ஒன்று கூடுறது, இல்லை அம்மா அப்பா இருக்காங்க ஊரில், நான் வெளிநாட்டில் இருக்கேன்னா அவங்கள பார்க்க வர்றது, இல்லை உங்கள் அம்மா அப்பாவை அங்கே கூட்டிகிட்டு போகிறது, இதெல்லாம் இந்த காலகட்டம் நடக்கும். விருச்சகம் தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, கடன் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன் போன்ற அனைத்து விஷயங்கள்லையும் கவனம். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு டைஜஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில், ஒரு இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் அதிகமாக அன்பெல்லாம் வச்சுட்டு, அன்பெல்லாம் இப்போ எதிர்பார்க்க தோணும். நிறைய நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதை வேணும், நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுட்டி நல்லா விருச்சகம் வந்து நல்லா சாப்பிடும். ஏற்கனவே வந்து நோய் வந்து இவ்வளோ சீக்கிரமாக ஆக்குப்பை ஆகிறது. ஏன்னா 6, 8 நட்சத்திரங்கள்லாம் விருச்சகத்திலே இருக்கும். 1, 6 அவரே வந்துடுவார். புதனுடைய 4 நட்சத்திரம் இதில் இருக்கிறதுனால விருச்சகம் ரொம்ப ஃபுட்டி, நம்ம சாப்பாட்டு பிரியர். அதன் மூலியமாக நிறைய ஸ்பைசி காரங்கள்லாம் சாப்பிட்டு அல்சரு, அதே போல் பிறப்புறுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள், பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை பிரச்சனை நிச்சயம் இருக்கும். ஆண்களாக இருந்தால் விதைப்பை, நம்ம ஏதாவது நம்ம யூரினரி இன்ஃபெக்ஷனுக்காக நம்ம அந்த பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு சிறு ஆப்ரேஷனாவது பண்ணக்கூடிய, இல்லை யூரினரி இன்ஃபெக்ஷனில் நான் ரொம்ப அவதிப்பட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிறப்புறுப்பு சம்பந்தமான பிரச்சனையை பெரும்பாலும் ஜாதகர் எதிர்கொள்வார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கி உங்கள் ரொட்டீன் லைஃப்பில் ஸ்டிக் பண்ணும்போது எதை மேலேயும் பற்று இல்லாமல், சரி நம்ம போட வேண்டிய எஃபர்ட் போட்டு நடக்கும்போது நடக்கட்டும், அந்த வலி வேதனையிலேருந்து விட்டுட்டு நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி மிகப்பெரிய எனர்ஜியாக இருக்கணும். இந்த காலகட்டம் உங்களை சரி பண்ணிக்கல, அவங்கள வந்து புனரமைத்துக்கலன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு கடினமான சூழலுக்கும் ஆளாகுவீங்க. அவர் வந்து இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலுமே நீங்கள் வந்து ஊக்கமுடன் செயல்படும் பொழுது அதுலேயும் வந்து கஷ்டப்பட்டதற்கேற்ற ஒரு பலனையும் நிச்சயம் இந்த கிரகங்கள் தரும். இது வரைக்கும் கடன், வியாதி, எதுக்குமே எந்த ஒரு செயலுமே சிறப்பாக நடைபெறலன்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மணி ஃப்ளோ, தொழில் சார்ந்து, உங்கள் ட்ராவல் சார்ந்து இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். வெளியூரில் கூட வாழ சொத்து இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு அருமையாகவே இருக்குது. விருச்சகம் இந்த காலகட்டம் அனைத்து விஷயங்களையும் பொறுமை, நிதானம், பொறுப்புணர்வு, சகிப்புத்தன்மை இதையெல்லாம் பின்பற்றும் பொழுது வாழ்க்கையில் இந்த இக்கட்டானது எல்லாமே நடக்கும். அவங்களுடைய அறிவு, உங்களுடைய அன்பு, உங்களுடைய சேவை எல்லாருக்குமே தேவைப்படும். அதை வந்து நம்ம முழுமையாக கொடுக்குறோமான்னா பல போராட்டங்களுக்கு இடையில் கஷ்டப்பட்டு அதை கொடுக்கணும். நம்ம ஒரு லக்ஸுரியான ஒரு செயல்பாடு அனுபவிக்கணும், சாப்பாடு சாப்பிடணும், நம்ம சுகமாக இருக்கணும், சுகத்தை பெருக்கிக்கணும்னா அதெல்லாம் வந்து பல இக்கட்டான சூழலை கடந்து பெறதா இருக்குது. உடனே கிடைக்குமானா கிடைக்காது. 2-3 வாட்டி அலைச்சல் திருச்சலுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ விருச்சிகம் இந்த காலகட்டம் வந்து திருப்பட்டூர் பிரம்மபுருஷர் சென்று உங்கள் ஜாதகங்களை வைத்து வழிபட்டு வருவது, வியாழந்தோறும் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது, திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வருவது, இதெல்லாம் பண்ணும்பொழுது குழந்தைகளுக்கு குருநாளே குழந்தைகள் 8 இல்லை 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முயன்ற உதவிகளை, உணவாவது, படிக்கிறதுக்காவது, இல்லை யூனிஃபார்ம் ஆகுது, ஸ்கூல் ஃபீஸ் ஆகுது, இப்படி ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு உதவி செய்து கொண்டு வரும்பொழுது உங்கள் வாழ்வில் பாக்கியமும் உங்களுக்கான ஒரு தனம் குழுவு வாக்கு, உங்கள் சொல்வாக்கு, செல்வாக்கு இதெல்லாம் சிறப்பு
சிறப்பாகிறத கண்கூடாக காணலாம். விருச்சிக ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது, அது எதற்காக ஊக்குவிக்குது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். புத்தாண்டுல 12 ராசிக்காரர்களும் ஒரு என்னமா பரிகாரம் பண்ணிக்கிறது அப்படின்னா, நல்லா இருக்கிறவங்களும் சரி இல்லை ஒரு சாதகம் இல்லாமல் இருக்கிறவங்களும் சரி நிறைய தான தர்மம் பண்ணுங்க. ஏன்னா சக்கரத்தின் ஒரிஜினல் விரய பாவம் ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த விரயம் உடல் விரயம், பொருள் விரயம், உறவுகள் விரயம், உறுப்புக்கள் விரயம், அதே போல் ஒரு பார்ட்னர்ஷிப்பு, அதே போல் நம்மளுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பு, எல்லா விதமான கால விரயம், அதே போல் நேர விரயம், நம்ம உடம்புல இருக்கிற சக்தி எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆக போகுது. அப்போ நம்ம எப்படி இந்த விரயத்தை கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயங்கள் மூலம் நம்மளை ஆக்டிவாக நம்மளுக்கு செய்கிறத விட நம்ம நிறைய உடல் உழைப்பையும் மூளை உழைப்பையும் போடும்பொழுதும் நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்ல எண்ணத்தோட, ஏன்னா சுக்கிரன் உச்சமாகக்கூடிய இடத்துல தான் சனி போயிருக்காரு. அப்போ 4 பேருக்கு ஒரு சேரிட்டி மூலியமாக உதவி பண்ணுறது, தான தர்மங்கள்லாம் உதவி பண்ணும்பொழுது நம்ம அன்றாட பட்ஜெட்டில் நம்ம வீட்டு செலவுகளுக்கு ஒதுக்குற மாதிரி ஒரு தொகையை தான தர்மத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்மளால் இயன்றது, சாமிக்கு தெரியும் எவ்வளோ தொகை நம்மளால முடியும், நம்ம ஒதுக்கி செய்யப்படுத்தும் போது அம்மா நிதிலாம் உதவி பண்ணுற மாதிரி இல்லை சொல்லணுன்னா உடல் உழைப்பை கொடுங்க. சமுதாயத்தில் இறங்கி துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் இயன்ற உழைப்பை தாராளமாக கொடுங்க. தூய்மை காவலர்கள் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். உங்களுக்கு சனிக்கிழமையோ வியாழக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ எப்போ முடியுதோ மதியம் 1 to 2 இல்லை அந்த நாளில் இப்போ ஒரு மாத பிறப்பில் ஒரு நாள், ஆரம்பத்தில் நாள், இப்போ சித்திரை மாதம் பிறப்புனா அந்த மாத பிறப்பில் ஒரு நாள், அந்த மாதிரி தான தர்ம காரியங்களை நம்ம மூளை ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி, ஃபினான்ஷியலி, உடலாலும் நம்ம அறிவாலும் நம்ம ஒரு ஆதரவு, ஒரு ஆறுதல் சொல்கிறதுனாலும் ஒரு ஃபைனான்ஷியலாகவும் நம்ம சப்போர்ட் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு இறைவன் நிறைய ஒரு அனுகிரகம் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு விரயங்களை நம்மளுக்கு ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். மகிழ்வித்து மகிழும் பொழுது கிராட்டிடியூட் இஸ் ஆட்டிடியூட். ஒவ்வொரு இதுக்கும் நன்றி சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அன்பு எங்கே குறையுது? நன்றி உணர்வும் ஒரு பிரச்சனை, ஒரு உறவு நம்மளுக்கு வரல போது நம்மளுக்கு எந்த இடத்துல வீக் ஆகுறோம், அன்பும் நம்மளுடைய நன்றி உணர்வும் குறையும் போது தான் ஒரு இடத்துல பிரச்சனை உருவாகுது. எனக்கு யாரும் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. நம்மளுக்கு பீப்புள் ஸ்கில் கிடையாது. அவங்களை பக்குவமாக கையாளக்கூடிய திறன் நம்மளுக்கு தான் இல்லை. அதனால் இந்த காலகட்டம் அனைவரையும் நேசிப்போம். நம்மளை மாதிரியே அடுத்த உயிரில் நேசிக்கும் பொழுது நம்மளை சுற்றி ஒரு சிறப்பான பாசிட்டிவ் ஆரா கடையமாக ஏற்பட்டு வாழ்நாளில் மிகப்பெரிய சாதனைகளையும் எந்த சூழலிலையும் எந்த காலத்திலையும் நம்ம பெறலாம். இந்த காலகட்டம் கோளறுப்பதிகம் தினமும் கேட்கணும். நவகிரகங்களை நண்பனாக்கி கொள்ள கந்தர் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய 38வது பாடல், நாளென் செய்யும் வினைதான் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேஸ்வரர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடமும் எனக்கு முன்னே தோன்றினே என்று சொல்லக்கூடிய கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய 38வது பாடலை தொடர்ந்து பாடு வரும்போது இந்த கிரக பயிற்சியும் எந்த கிரக பயிற்சி நடந்தாலும் 3 கிரக பயிற்சி இந்த வருடம் இருக்குது. என்ன அது? சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இந்த பயிற்சிகள் எல்லாம் திறம்பட கலந்து நம்மளுடைய வாழ்வை ரொம்ப ஒரு வளமான வாழ்வாக மாற்றிக்கொள்ளலாம். எந்த குரு பயிற்சியும் கண்டு நம்ம அஞ்ச வேண்டியதே இல்லை. ஏன்னா முருகனுக்குள்ளே தான் 12 ராசிகள், 9 நவகிரகங்கள், 108 நட்சத்திர பாதங்கள், 12 ராசிகள் இதெல்லாம் அடக்கம். அப்போ நம்ம வள்ளல் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதுக்கு பயப்படணும்? அவன் நம்ம கையை பிடித்து நம்மளை வழிநடத்தி செல்வான். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிக்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கிட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். சுமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். உங்கள் இல்லங்களுக்கு விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு சுமுகூர்த்தங்கள் குறித்து கொள்ளலாம். எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும். பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிலையங்களுக்கும் சிறப்பான பெயரை அமைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்வதற்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு.